15 வசனத்தில் எப்போ எந்திரிக்கிறாள்? எல்லாம் சொல்லுங்கள். இருட்டோடு எந்திரிக்கிறாள். அப்போது ஒரு வீட்டில், அதாவது நீங்கள் கல்யாணம் ஆகிருக்கலாம், கல்யாணம் ஆகாமல் இருக்கலாம், பெண்களுக்கு அழகு எது தெரியுமா? இருட்டோடு எழுந்திருக்கிறது. எத்தனை பேர் இருட்டோடு எந்திரிக்கிறீங்க? நிறைய பேர் தன்னுடைய வாழ்க்கையில் சூரிய உதயத்தை பார்த்துருக்கவே மாட்டாங்க. சில பெண்கள் சூரியன் உதிக்கும் போது எப்படி இருக்குன்னு தெரியவே தெரியாது. ஒரு முறை ஒரு வீடியோ ஒன்று நான் பார்த்தேன். அதில் ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாரு, ஒய்ஃபை ஏதோ ஒரு ரீசனுக்காக காலையில் சீக்கிரம் தட்டி எழுப்பி வெளியே கூட்டிகிட்டு போயிருக்காரு. அப்போ தான் சூரியன் உதிக்குது. இந்த அம்மா தன்னுடைய வாழ்க்கையில் சூரிய உதயத்தை பார்த்துருக்காது போல். அங்கே பாரு, அவ்வளோ அழகாக நிலா பாரு, எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காலங்காத்த அதிகாலையில் நிலா. அவன் ஆச்சரியப்பட்டு, அது நிலாவா உனக்கு, சூரியனை முன்ன பின்ன பார்த்தது இல்லையா அப்படின்னு சொன்னோடனே, இதுதான் சூரியனா அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணு சொல்லுது. அந்த மாதிரி தான் சில அம்மாக்கள் தன்னுடைய பெண்களை வளர்க்குறாங்க. காலையில் இருட்டோடு உங்கள் பெண்களை எழுந்து தன்னுடைய வேலைகளை செய்யும்படி நீங்கள் பழக்கு வச்சிங்கன்னா, அவள் இன்னொரு வீட்டுக்கு போகும்போது கூட யாருமே சொல்ல வேண்டியதில்லை. அவளே அதிகாலையில் எழுந்து தன்னுடைய வீட்டு காரியங்களெல்லாம் நிர்வகிப்பா, தன்னுடைய குடும்பத்தாருக்கு தேவையானது செய்வா, தன்னுடைய வேலைகளை கரெக்டாக செய்வா. பெண்களுக்கு அழகு 8 மணி வரைக்கும் குப்புறப்படுத்து தூங்குறது கிடையாது. அல்லேலூயா. 8 மணிக்கு எழுந்து கண்ணை திறந்து பார்த்துட்டு குப்புறப்படுத்து, அதுக்கப்புறம் 9:30 மணிக்கு தான் எந்திரிப்பாங்க. அழகே கிடையாது, அது லட்சமேனு கிடையாது. பெண்களுக்கு எது அழகுனா இருட்டோடு எழுந்திருக்கிறது. எத்தனை பேர் இருட்டோடு எழுந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. எத்தனை பேர் உங்களுடைய வாழ்க்கையில், பெண்களுக்கு சொல்கிறேன், சூரிய உதயத்தை பார்த்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஆண்களுக்கு நான் வரேன், என்ன பெண்களே பேசுகிறாதீங்கன்னு சொல்லாதீங்க. அடுத்த வாரம் ஆண்களுக்குன்னு ஒரு டைம் இருக்குது. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் பெண்களுக்காக மட்டும்தான். ஸோ பெண்களுக்கு அழகு இருட்டோடு எழுந்திருக்கிறது. எத்தனை பேர் இருட்டோடு எழுந்திருக்கிறீங்க? காலையில் சீக்கிரமாக எத்தனை பேர் எழுந்திருக்கிறீங்க? யோசிச்சு பாருங்கள். அதிகாலையில் எழுந்து நல்லா ஜபம் பண்ணிவிட்டு, நல்லா பைபிளை வாசிச்சுட்டு, அதுக்கப்புறம் போயிட்டு தன்னுடைய குடும்பத்துக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் செய்கிறவங்களாய் ஒரு பெண் இருக்க வேண்டும். அப்படி நிறைய பெண்கள் இங்கே இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவேளை இல்லைன்னா இந்த பழக்கத்துக்குள்ளே வாங்க.